இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் இந்த பொட்டேட்டோ ட்ரை பண்ணோம். இது மட்டும் செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஈவெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் பார்ட் அண்ட் என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து இதுதான். ஹே காய்ஸ், இந்த வீக்கெண்ட் வந்துட்டு டொரண்டோ ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஃபெஸ்டிவல் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம உள்ளே போய் அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறையா வந்து செஃப்ஸ் எல்லாம் லைவ் செஷன்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் செஃப்போட லைவ் செஷன் எல்லாத்தையும் உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம உள்ள ஈவெண்ட்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சர் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா A to Z இங்கே என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஷாப்ஸோட நேம்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டால் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு குட்டி மேப் மாதிரியும் டைரக்ஷன்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. உள்ளே போனதுமே எல்லா இதுலேயுமே வந்துட்டு சில ஷாப்ஸில் வந்துட்டு கொடுக்கல, பட் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் வந்துட்டு சாம்பிள்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்தா அங்கே வாங்கலாம். எல்லா டைப் ஆஃப் ஷாப்ஸுமே உள்ளே இருந்துச்சு. லைக் பாப்கார்ன் எல்லாமே, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷாப்ஸும் இருந்துச்சு. இந்த பிளேஸில் வந்துட்டு மிக்ஸாலஜி கிளாஸ் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் சரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபுல் டேக்கு வந்துட்டு அங்கே புக்டாக இருந்தது, அங்கே ஸ்லாட்ஸே இல்லை. இந்த சைட் வந்து பார்க்கும்போது இங்கே செஃப்ஸ் கார்னர் சொல்லிவிட்டு அங்கே செஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு லைவாக டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க செஃப்ஸ் கிச்சனில். நாங்கள் போகும்போது அவங்க பாதி கிளாஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்தாங்களே, அதெல்லாம் ஜாலியாக டேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த கடை வந்துட்டு டேஸ்ட் ஆஃப் தெலுங்கானா வந்து செம்ம யம்மியாக இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெண்டுமே சிக்கன் தான், கிறிஸ்பி சிக்கன் அண்ட் தந்தூரி தெலுங்கானா ஸ்டைலில் ஒரு சிக்கன் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே வந்து ஆத்தர்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண புக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரி ஸ்டைல் ஆஃப் ஃபுட்ஸும் அங்கே இருந்தது, அவங்கவுங்க அந்தந்த கண்ட்ரி இது வச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக்ஸ் செய்கிற ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, இது என்னோடய ஃபேவரெட். இவங்க நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் ரொம்ப புதுசாக இருந்தது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பெருசாக பார்க்குற ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஈவெண்ட். நிறைய இடத்துல ரொம்ப யூனிக்கான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. இங்கே வந்துட்டு குட்டி குட்டியான ஷாப்ஸ் மட்டும் இல்லாமல் ஹலோ ஃப்ரெஷ், அதுக்கப்புறமா காஸ்கோ இதோட ஷாப்ஸ் கூட ஸ்டால்ஸ் கூட அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு நமக்கு அப்போவே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நமக்கு நம்மளோட ப்ளூடூத்தில் வந்து வீடியோ கிளிப் சென்ட் பண்ணுவாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு அந்த வீடியோ அவுட்புட் பார்க்கும்போது. சில ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு லைவ் கிச்சனும் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே குக் பண்ணி அங்கேயே வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்துட்டு நல்லா இருந்தது. அங்கே ரொம்ப அந்த ஃபெஸ்டிவலே வந்துட்டு ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்தது. இந்த ஈவெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் பார்ட் அண்ட் என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து இதுதான். இந்த செஃப் தான் வந்துட்டு அங்கே லைவ் செஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃப்ரீ, பட் நம்ம வந்து 1-on-1 செஷன் எடுத்தோன்னா நம்ம பே பண்ணோம். அது ரொம்பலாம் இல்லை, அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நான் வந்துட்டு சூஷி கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். இங்கே வந்துட்டு சூப்பராக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்ல நம்மளும் கூடவே சேர்ந்துட்டு அதை ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. என் கூட இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இருந்தாங்க, 2 பேர் மட்டும் இருந்தோம். ஸோ 2 பேர் தான் ஆக்சுவலி அவங்க ஒரு டைமில் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. ஏன்னா நான் இப்போ தான் வந்துட்டு சூஷியெல்லாம் செய்யணும்னு சொல்லி சில திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன்.
ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சூப்பராக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எண்டில் வந்துட்டு நம்ம செஞ்சதை வந்துட்டு நமக்கே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் பிரசாந்த் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு கூடயே இருந்ததுனால அவங்க செஞ்சது வந்துட்டு பிரசாந்த் கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நார்மல் ஸ்டைல் இல்லாமல் இது வந்துட்டு கலிஃபோர்னியா ஸ்டைல். அதனால தான் வந்து ரைஸ் வெளியில் இருக்குது. செம்ம ஜாலியாக இருந்தது நான் அந்த அவுட்புட் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வந்துட்டு ஃபுட்லாம் ட்ரை பண்ணோம். நாங்கள் இந்த பொட்டேட்டோ ட்ரை பண்ணோம். இது மட்டும் செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சாஃப்டாகவே இல்லை, செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சு அந்த டிஷ் மட்டும். அப்புறம் இந்த வாஃபிள் ட்ரை பண்ணோம். இதுவும் சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த க்யூட்டஸ்ட்டு காட்டன் கேண்டி ட்ரை பண்ணோம். இது ரொம்ப ஃபேவரட். உள்ளே வந்ததுமே என்ட்ரன்ஸில் அதுதான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் சரி நம்ம உள்ளே சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இது ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த ஹோல் ஈவெண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா டைப் ஆஃப் ஷாப்ஸ் இருந்தது. லைவ் கிச்சன், அதுக்கப்புறமா செஃப்பெல்லாம் லைவாக சொல்லித்தரதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்கான ஈவெண்ட். ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.